அதே மாதிரி கொடுக்குறது நிறையா எல்லாத்துக்கும் வரும், எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காருன்ட்டு. அது மாதிரி என்எஸ்கே வீடு வந்துருச்சு, அடமானத்துக்கு வந்துருச்சு. அப்போது அது போய் உடனே ஆரம்பி அவர்கிட்ட கொடுத்து போய் எடுத்துகிட்டு வாங்க, அது எங்கே எவ்வளோ பணம் கட்டணமாக கட்டி அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு டாக்குமெண்ட் எடுத்து வந்துட்டாங்க. நீங்களே போய் அண்ணங்கிட்ட என்எஸ்கே அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வாங்க. அப்போ போனப்போ என்எஸ்கே அவர் தம்பி எவ்வளோ செய்யணுமோ எனக்காக ராமச்சந்திரன் செஞ்சுட்டாப்புல, எனக்கு கூச்சமாக இருக்குது, நான் போய் எது ஒன்றையோ போய் சிக்கிக்கிறேன், அதுக்காக தம்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தேன் எப்படி அப்படின்னு ஆரம்பி இல்லைங்க அவர் கொடுத்துட்டு சொல்லிக்காரு. இப்போ ஒன்று பண்ணுப்பா, நீ அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லு, என்னென்னா இது வாங்காமல் அவர்கிட்ட அந்த டாக்குமெண்ட் திருப்பி கொடுத்தாங்க எனக்கு மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும். ஸோ தம்பிக்கு நான் ஏதோ பண்ண மாதிரி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும், அதுக்காக இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. இப்போ ஆரம்பி ஒன்றும் சொல்ல முடியல. இல்லை இது ஆரம்பி வேறு வழி இல்லாமல் ஆரம்பி நேராக எவ்வளோ சொன்னேன், ஆனால் அவர் மனநிறைவுக்காக இதை கொடுத்துட்டாரு. இப்போ எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே இல்லை அவருடைய ஃபீலிங் கரெக்டு தான், அவருக்கு திரும்ப நான் என்ன சொல்லப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்குக்கா நீங்கள் வாங்கிட்டு கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் சரி வைக்கிறப்ப அந்த வீடு நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒருத்தர் கொடுத்தாரு. அது டாக்குமெண்ட் திரும்பி வந்துடுச்சு. நம்ம ஒய்ஃப் பேருக்கோ அதோ இதோ அதெல்லாம் ஒன்றுமே நினைக்காம நம்மகிட்ட தன்னால் இருந்தார் இவரும் வேலைக்கு நம்மகிட்ட இருக்கிற பொறுப்பானவர் அப்படின்னு டக்குனு இது நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு அடுத்த செகண்டே அந்த வார்த்தை சொல்லி அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு.